நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பாத பூஜை நடத்தும் நிகழ்வுகள் கூடாது என புதுக்கோட்டை மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கு முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். எத்தியோப்பியாவில் ஜூமா அமேய என்ற கிராமத்தில் முழுவக் அம்பாவ் என்ற பெண் 16 வருடங்களாக சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் 16 வருடம் பசியை எடுக்காத பெண்ணாக வாழ்ந்து வருகிறார். 3 ஆண்டுகளாக அடிஸ் அபாபாவில் உள்ள மருத்துவர்களால் அம்பாவ் ஸ்கேன் செய்து பரிசோதிக்கப்பட்டார். அந்த சோதனையில் இவர் முழு ஆரோக்கியத்துடனும் அவரது செரிமான பாதையில் உணவு தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லை, அவர் சாப்பிடவில்லை என்பதால் குடலில் கழிவுகளும் இல்லை என தெரிந்தது. 16 ஆண்டுகளாக சிறுநீர் மற்றும் மலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படவே இல்லை. இவருக்கு திருமணமாகி கருவுற்ற நிலையில் இவருக்கு பசிக்காது என்பதால் வயிற்றில் உள்ள சிசுவுக்கு குளுக்கோஸ் மூலம் ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டது. நல்லபடியாக இவர் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். அவரால் தாய்ப்பால் கொடுக்க இயலவில்லை. 16 வருடங்கள் உணவு தண்ணீர் குடிக்காமல் எப்படி உயிர் வாழ முடியும் என்ற இந்த புதிருக்கு மருத்துவர்களால் கூட இதுவரை விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அந்த பெண் முழு வக் அம்பாவ் இதை கடவுளின் செயல் என்று கூறுகிறார். இவரை இந்தியா, கத்தார், துபாயை சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக பரிசோதித்துள்ளனர். உலக புகழ் பெற்ற யூடியூபர் ட்ரவ் பின்ஸ்கி என்பவரும் இங்கிலாந்து நாட்டு யூடியூபர் ட்ரூ பின்ஸ்கி என்பவரும் எத்தியோப்பியா சென்று கண்டறிந்ததில் இதை நம்பவே முடியவில்லை என்று கூறுகின்றனர். 10 வயதில் நான் சாப்பிட்டதுதான் கடைசி என்று கூறுகிறார். அந்த பெண் அதற்கு பிறகு எனக்கு பசியும் தாகமும் இல்லை என்கிறார். இதை கேட்க விசித்திரமாக உள்ளது. ஆகவேதான் இவர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ஆவின் சார்பில் 75 ஐஸ்கிரீம் வகைகள் தயாரித்து விற்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 1.5 கோடி ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் விற்பனை நடக்கிறது. விற்பனை இன்னும் அதிகரிக்க எதிர்வரும் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் விரும்பும் வகையில் இன்று முதல் 2 வகை ஐஸ்கிரீம்கள் சலுகை விலையில் விற்கப்பட உள்ளதாக ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தானில் அக்டவுக் பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று ரன்வேயில் தரையிறங்கிய போது விமானத்தின் முன்பகுதி தரையில் மோதி நொறுங்கியது. இந்த விபத்தில் 42 பேர் பலியாகினர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டனர். போக்சோ சட்ட குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சைகளை இலவசமாக வழங்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.